ஆர்மிஸ் இன்றைக்கி நான் ஒரு புது எஃப்எஃபோடு வந்திருக்கேன். நான் போன வீடியோ போட சொல்ல எனக்கு ஒரு 6 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஒரு நாளில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 தானே அப்படின்னு இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 6ன்றது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு ஆளாக மச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் மனதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்களான்னு தெரில, பண்ணவங்களாம் மேபி பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து இன்னொரு எஃப்எஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிவெஞ்ச் லவ். மித்ததெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். எடுத்த உடனே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக தான் வந்திருப்பீங்க. ஸோ கேப்லாம் பிடிச்சிட்டு எப்படி உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் பெரியம்மா எம்மாடி பையனே வாமா வாமா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், சாப்பிட்டியாம்மா, வா வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துன்னு போய் உங்களை பலமாக கவனிக்கிறாங்க. நீங்களும் அந்த வாரம் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே வரதை பார்த்துட்டு உங்கள் பெரியம்மா பையன், அதாவது உங்கள் அண்ணன் வந்துட்டு வாண்டு வந்துட்டியா ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் வந்து ஹக் பண்ணிட்டு சரி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றீங்க. உடனே உங்கள் பெரியம்மாவை விட்டுட்டு அவளை நான் கூட்டின்னு போகிறேன்டா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மாவை கூட்டின்னு வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டு உங்களுக்கு விருந்தாக வைக்கிறாங்க. நீங்களும் போதும் பெரியம்மா எனக்கு பசிக்குதா சொன்னதுக்கு நீ இவ்வளோ எப்படி சாப்பிட்றது என்னால் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, வளர்கிற பொண்ணு தானே, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் அண்ணன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போய் நம்ம போய் அட்மிஷன் போட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து உங்கள் அண்ணன் சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு நீங்களும் சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி அப்படியே இந்த நைட்டும் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்கள் அண்ணன் கூட தான் போகிறீங்க அட்மிஷன் போடுறதுக்கு. ஒரு வழியாக நீங்களும் உங்கள் அண்ணனும் போய் அட்மிஷன் போடுறீங்க, அதுவும் உங்கள் அண்ணன் படிக்கிற ஸ்கூல்லையே. என்ன தான் உங்களுக்கு அவர் அண்ணனாக இருந்தாலும் நீங்களும் உங்கள் அண்ணனும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் ஒரு வருஷம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்களும் அட்மிஷன் போட சொல்ல அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அவரும் என் தங்கச்சி தான். உன் தங்கச்சியா, அப்போ உன்ன மாதிரி நல்லா டேலண்டடாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அனுப்புகிறாங்க. நீங்களும் உங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேமஸான ஆள் தான் போலியே நீ ஸ்கூலில், போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அவரும் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போயிட்டு வர்றாரு. உங்கள் அண்ணன் பேர் வந்து லீசர். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து இங்கே படிக்க வந்திருப்பீங்க. அது என்ன ரீசன் வந்து போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 daysல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் அண்ணன்கிட்ட வந்து என்கிட்ட ஊர் சுற்றி காட்டு, நான் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எங்கெங்கே போகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் அண்ணன்கிட்ட கேட்கவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாலுக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து கூட்டின்னு போவார். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரூட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஏன்னா திடீர்னு அவர் இல்லாத போது நீங்கள் தானே எல்லாமே தனியாக போகணும். ஸோ இந்த வழியாக போனால் நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம், எப்படிக்கா போனால் வந்து நம்ம அப்போ ஆஃபீஸ் இருக்குது, அப்படிக்கா போனால் எப்படிக்கா அப்படின்ட்டு வழியெலாம் சொல்லிகிட்டே வர்றாரு. நீங்களும் கவனிச்சிக்கிட்டே வரீங்க. அதுக்குமே ஒரு மால்லே போய் நிப்பாட்டிட்டாரு. அவர் வந்து சொல்வார், இதுதான் நம்ம ஊர்லேயே இருக்கிற பெரிய மாலு, எல்லாருமே இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க, சீப்பாகவும் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாமே காட்டுவார். உனக்கு தேவையான பொருள் வேணும்னா கூட சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்வாரு. நீங்களும் வந்து இப்போதைக்கு வேணாம், நான் அப்புறம் வேணும்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற அந்த இடம்லாம் சுற்றி பார்ப்பீங்க. ஒரு வழியாக உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஆர்டர் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த மாலுக்குள்ளேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்காக வந்து ஆர்டர் பண்ண வந்து போயிருப்பார். உங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு கால் வரும். உங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து லைனில் நிற்க வச்சுட்டு அவர் வந்து அந்த கால் பேச போயிடுவார். நீங்களும் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் இந்த டோக்கனை கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க. ஜஸ்ட் டோக்கன் கொடுத்துட்டு அந்த பிளேட்டை வாங்கிட்டு வந்துடலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஒரு வழியாக நீங்கள் டோக்கன் கொடுத்துட்டு அந்த பிளேட்டை வந்து திருப்புறீங்க. ஒருத்தர் வந்து உங்களை இடிச்சிடுறாரு. ஜூஸு சாப்பாடெலாம் லைட்டாக கொட்டிக்கிச்சு, உங்கள் ட்ரெஸ்ஸில் லைட்டாக தான் பட்டது. மற்றபடி சாப்பாடு ரொம்பலாம் கீழே இல்லை, ஒன்றும் ரொம்ப டேமேஜ் ஆகலை. நீங்களும் எவனோ அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட கதாநாயகன் வீரா. சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி பார்த்தேன். ஓகே, வீரா வந்து பார்த்துட்டு என்ன உனக்கு கண் தெரியாதா, ஒழுங்காக நடக்க தெரியாதா, லூசா நீ அப்படின்னு வந்து அவர் பாட்டுன்னு பேச போயினே இருக்காரு. ஏன்னா என் ட்ரெஸ்ஸு காரப்பட்டதுக்கு அதுக்கு நான் தானே கோவப்படணும், நீ என்னடா கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு முகத்தை ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன முறைக்கிற, நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரை வந்து கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை தான் வாஷ் பண்ணுறீங்க. லைட்டாக தான் பட்டிருக்கும், இதில் கொஞ்சம் கரை ஓட்டிகிட்டு இருக்கும், அதை வந்து கொஞ்சம் தண்ணியால் தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வர சொல்ல உங்கள் அண்ணன் பார்க்குறாரு, எங்கே போயிருந்தோம்னா இல்லை லைட்டாக கொட்டிக்கிச்சு, அதை வாஷ் பண்ண தான் போனோம்.
ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அண்ணனும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் தான் கிளம்புறீங்க. கிளம்ப சொல்ல லீசர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ போய்க்கிட்டே இரு, நான் வந்துடுறேன், நான் நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து தான் போவீங்க. ஸோ நடந்து போக சொல்ல உங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, அந்த சந்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து அப்படி காலியாக இருக்குமா, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி மயான அமைதியில் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு புது இடமா, அதனால் கண்டிப்பாக பயமாக இருக்கும். பயம் இல்லாமல் இருக்காது. சரி நீங்களும் வந்து நடக்கிறீங்க. உங்கள் பின்னாடி வந்து யாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கா படப்படன்னு இருக்குது. யார் அதுன்னு திரும்பி பார்த்தா மாஸ்க்கு தொப்பி கிப்பிலாம் போட்டு அப்படியே வந்துங்கிறாரு உங்கள் பின்னாடி. சரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஸ்பீடாக நடக்கிறீங்களோ அதே ஸ்பீடில் வந்து ஒரு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா பயம் தாங்கலை, பயமாயிடுச்சு. ஸோ டக்குன்னு ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்ட் போட்டுட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்து வராங்க. நீங்களும் வந்து யாராவது அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரு பையன் தான். இவனோட திடீர்னு நம்ம ஷோல்டர் மேலே கை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பி பார்த்துட்டா அந்த மாஸ்க் போட்டவன் வந்து சரி இவன் பாய் ஃப்ரெண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிடுறான். நீங்களும் வந்து அப்பா அவன் எப்படியோ ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் என்ன பண்ணுவார், திரும்பி பார்ப்பார். பார்த்தா வந்து அவன் போயிடுவான். போனோடனே உங்கள் ஷோல்டர்லேருந்து கை எடுத்துகிட்டு, நான் உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாம் நான் வந்து நேற்று தான் வந்தேன், நான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கேன் ஸ்டடீஸ்க்காக. ஓ அப்படியா, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்து போகணும், அதுவும் புதுசாக வேறு இருக்க, அதனாலும் பின்னாடி நிறைய பேர் துரத்துவாங்க, அதனால் ஒழுங்காக பார்த்து ஜாக்கிரதையாக போ, தனியாலாம் வராத, கூட யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் பாட்டு திரும்பி போய்கிட்டே இருப்பார். நீங்களும்ப்பா என்ன மனுஷன்டா, நம்மளும் பார்த்தோமே மாலில் ஒரு ஆளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறீங்க. அவர் போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஐயோ நம்ம தேங்க்யூ கூட சொல்லி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா மனுஷன் ஜெட்டு வேகத்தில் எங்கேயோ போயிட்டுக்கிறாரு. சரி அப்புறம் பார்த்தா சொல்லுவோம் இந்த ஏரியாவில் தானே இருக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே உங்கள் பெரியம்மா எங்கம்மா அவன் அப்படின்னே, அது ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க பெரியம்மா, அதனால் நானே வந்துட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. என்னது நீயே வந்துட்டியா, நீ எப்படிம்மா தனியாக வந்த, ஏதாவது பஸ் ஏதாவது இருந்து? இல்லை பெரியம்மா காசு இல்லை, நந்து தான் வந்தேன் அப்படின்னு. நந்து வந்தியா, அந்த இடத்துல வரட்டுமே அதை போட்டு பொழக்கிறேன். ஐயோ வேணாம் பெரியம்மா எதுக்கு, ஓ அவனுக்கு இன்னும் முக்கியமான வேலை ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு கத்தினுக்கிறாங்க. சரி விடுங்க பெரியம்மா, ஏதோ அவசரமாக இருந்திருக்கும், விடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, கோவப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரூமுக்கு போயிடுறீங்க, உங்கள் ரூமுக்கு. ஸோ 2 days எப்படி முடிஞ்சதுன்னு தெரில, ஒரு வழியாக முடிஞ்சு உங்கள் ஸ்கூலும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. லீசர் வந்து மார்னிங்கே வந்து ஏதோ பாஸ்கெட் பால் ட்ரைனிங் போல் அதுக்கு வந்து அவர் போயிருப்பார். ஸோ நீங்களாக தான் வந்து போய் ஆகணும் உங்கள் ஸ்கூலுக்கு. நீங்கள் வந்து நியூ யூனிஃபார்ம் போட்டு இன்னுமே ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ரெடி ஆகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா புது ஸ்கூலு, புது யூனிஃபார்மு, புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பெரியம்மாவும் பார்த்து பத்திரமா போமா, உனக்கு வர இந்த இடம் புதுசு, இருந்தாலும் ஜாக்கிரதையாக போ, ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுற, உங்கள் அண்ணன் ஓடி வந்துடுவான் சரியா அப்படின்னு வந்து அவங்க பெரியம்மா சொல்லுவாங்க. சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணுறீங்க. பஸ் ஏறி ஒரு வழியாக நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து போயிடுறீங்க. வெளியிலேருந்தே பார்க்குறீங்க, அப்பா எவ்வளோ பெரிய ஸ்கூலு செம்ம அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து படிக்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும், படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்குள்ளே போய்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு தான் போகணும், உங்கள் அண்ணன் தான் சொல்லியிருப்பாரு. நீ வெயிட்டிங் ஹாலுக்கு போய் எங்கே போனேன்னு கேளு, அவங்க வந்து தெளிவாக வழி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து உங்கள் அண்ணன் மார்னிங் சொல்லிட்டு போயிருப்பார். நீங்களும் வந்து போய் பார்க்குறீங்க. போய் பார்த்தா அங்கன்னா லீசர் வந்து கச்சா முச்சா காய்ச்சி மூச்சுன்னு கத்தினுக்கிறாங்க. என்னடா இவன் இங்கே பண்ணுறான், அவன் எதுக்கு இங்கே கத்தின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிட்டே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, லீசரும் யாரா இந்த மாதிரி உன்னை ஏன் கிளாஸில் தான் போட சொன்னேன், ஆனால் இவங்க உன்னை தூக்கி லாஸ்ட்டாக அந்த டி கிளாஸில் ஒன்று போட்டாங்க, இப்போது அதுக்கு தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே கிளாஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுவும் அந்த கிளாஸ் வந்து நல்ல கிளாஸே கிடையாது, ரொம்ப மோசமான கிளாஸு, ஒழுங்காக இவளை வந்து அங்கேருந்து மாற்றிடுங்க, ஏன் கிளாஸ்லேயே போடுங்க, ஏன் உங்களை வந்து மாற்ற சொன்னீங்க, ஸ்டார்டிங்கே நான் வந்து சொல்லிட்டு தானே போனேன் இந்த மாதிரி அவளை வந்து ஏ செக்ஷனில் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு பாட்டு நான் கத்தினே இருக்காரு. நீங்களும் வந்து
சரி லீசர் வீடு பார்த்துக்கலாம், நான் அந்த கிளாஸ்லேயே இருக்கேன், இப்போ என்ன ஒரே கிளாஸில் இருந்து தான் ஆகணுமா, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு யாரா, உனக்கு அந்த கிளாஸை பற்றி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அங்கே வெயிட்டிங் ஹாலில் இருக்கிறவங்க அவங்கள போட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு தானே வந்து அட்மிஷன் போட்டேன் அப்படின்ட்டு கத்துறாரு. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு லீசர், இதுக்கு மேலே மாற்ற முடியாது, அவள் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, உங்கள் சிஸ்டர் வந்து அங்கே படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் வந்து போட்டதுனால சம் சேஞ்சஸ் ஆகப்பட்டது, இப்போ என்ன அங்கே தானே படிக்க போகிறாங்க, நீங்கள் என்ன பக்கத்து கிளாஸில் தானே இருப்பீங்க, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. உங்கள் அண்ணனுங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்களும் வந்து சரி வீடு பார்த்துக்கலாம், எங்கே இருக்க மட்டும் சொல்லு கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் வந்து உங்கள் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி இரு நான் உங்க கூட வரேன் அப்படின்றாரு. நீங்களும் வேணாம் நான் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க. நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெளில நிற்கிறீங்க. கரெக்டாக அந்த டைமில் பெல் அடித்து சார் வராரு. வந்துட்டு நீ தான் அந்த நியூ ஸ்டூடெண்ட்டா, சரி வா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராரு உங்களை. நீங்களும் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ரெண்டே பொண்ணுங்க தான், மிச்சம் ஃபுல்லாக பாய்ஸ் தான் இருக்காங்க. நீங்களும் ஷாக் ஆகிடுறீங்க, என்னடா இது கோயட் ஸ்கூல்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது இந்த கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த 2 பொண்ணுங்க, அப்பா நல்ல வேலை நம்ம 2 பேரும் நினச்சோம், நல்ல வேலை இன்னொருத்தையும் வந்து மாட்டிங்கண்ணா நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா அவங்களும் வந்து நியூவாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கூலுக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணியிருந்துருக்கீங்க. சரி நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்களை இன்ட்ரோ கொடுக்குறீங்க, என் பேர் வந்து யாரா, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் ஸ்டடீஸ்க்காக அப்படின்லாம் வந்து பேசிவிட்டு சார் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அங்கே போய் உட்காந்துருங்க அப்படின்றாரு. நீங்களும் வந்து அங்கே போய் உட்காந்துடுறீங்க. அப்போ மறுபடியும் சார் வந்து இந்த 2 பேரையும் கூப்பிட்டு நீங்களும் வந்து நியூவாக தானே வந்திருக்கீங்க, வாங்க அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு அவங்க 2 பேரும் வந்து இப்படி தேங்கி வந்து நிற்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களை ஒரு பொண்ணு வந்து என் பேர் எலினா, இன்னொரு பொண்ணு வந்து கீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுறாங்க. நீங்கன்னா வந்து லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குன்னா ஐயோ அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கலாமோ அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஏன்னா வந்து உங்களை சுற்றி ஒரே பசங்க தான், நீங்கள் மட்டும்தான் அங்கே பொண்ணு. ஆனால் அவங்க 2 பேரும் வந்து ஷோக்காக வந்து முன்னாடி உட்காந்துட்டாங்க. நீங்கள் வந்து சரி நம்ம தலைவீதி இங்கே தான் உட்காரணுன்னு எழுதி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சீட்டு காலியாக இருக்குது, அங்கே வந்து யாரும் உட்காரல. ஆனால் வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பார்க்குறீங்க நீங்களும் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, உங்ககிட்ட வந்து இந்த மாலில் ரொம்ப பண்ணியிருப்பாரு நம்ம அவர் தான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. நீங்களும் பார்த்துட்டு இவனா ஐயோ இந்த கோலார் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவரும் வந்து ஸ்டார்டிங் நோட்டீஸ் பண்ணல, அவர் தலையை குனிஞ்சபடியாக தான் இருந்தது. இப்போ தான் வந்து உங்களை வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. உங்களை பார்த்த உடனே இவளா ஒரு கேவலமான லுக்கு விடுவார். நீங்களும் வந்து உங்கள் தலையை திருப்பிட்டு ஐயோ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் பின்னாடி முன்னாடி உங்கள் சைடில் ஃபுல்லாக பாய்ஸ் தான். உங்கள் பக்கத்தில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் காலியாக இருக்குது. நீங்களும் யார்டா வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து சார் கிளாஸ் எடுத்துக்கின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்டு வராரு. வாப்பா ஜங்குக், எப்போதும் போல் இன்றைக்கும் லேட்டாக, இன்றைக்கி என்ன காரணம் வச்சுருக்க, ஏதாவது பூனைக்குட்டியை காப்பாற்றினியா இல்லைன்னா வந்து நாய்க்குட்டியை காப்பாற்றினியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கலைக்கிறாரு. அதுக்கு வந்து யாருமே எதுவுமே ரியாக்ட் பண்ணல, கம்முன்னு இருக்காங்க. நீங்களும் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அன்றைக்கி உங்களை ஒருத்தர் துரத்தி வந்துருப்பார்ல, அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் வந்து அதாவது ஜங்குக் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருப்பாங்க. நீங்களும் இந்த பையனா நம்ம ஸ்கூல் தானா, பரவாயில்லையே நம்ம பக்கத்து பெஞ்சு, சரி இன்னைக்கு எப்படியாவது தேங்க்யூ கேட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க நினச்சிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் கிளாஸ்குள்ளே வந்து அவர் பெஞ்சில் பேக் வைக்கும்போது தான் அவங்க பக்கத்தில் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாரு. உங்களை பார்த்தோன்னே என்னடா நம்ம கிளாஸில் பொண்ணா, அதுவும் இந்த பொண்ணு அந்த பொண்ணு தானே அப்படின்னு வந்து பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு ஜங்குக் வந்து வியை வேற பார்க்குறாரு. வந்து எனக்கு எதுவும் தெரியாது, அங்கே போய் முன்னாடி 2 பொண்ணுங்க அப்படின்னு வந்து சைகையிலே சொல்கிறாரு. ஜங்குக்னா ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த டி செக்ஷனில் இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களும் படித்ததே கிடையாது. அப்படியே பொண்ணுங்க வந்து வந்தாலுமே இந்த டி செக்ஷனில் போடவே மாட்டாங்க, வேறு கிளாஸ் தான் போடுவாங்க. ஆனால் என்ன காரணத்தில் இந்த 3 பேரை வந்து இந்த செக்ஷனில் போட்டாங்கன்னு அவங்களுக்கு வந்து தெரியலை. ஏன் இந்த மாதிரி இந்த கிளாஸில் கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போக நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து அந்த பீரியடு முடிஞ்சு பிரேக் பீரியட் வந்துடுது. நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்க்குறீங்க, அவரும் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு தேங்க்யூ,
அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களே, அப்போது என்னால் வந்து உங்ககிட்ட தேங்க்யூ சொல்ல முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ சொல்கிறேன். தேங்க்யூ அண்ட் சாரி கொஞ்சம் லேட்டாக சொன்னதுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அங்கே இருக்கிற பசங்க, டே ஜக்குக்கா என்னடா உனக்கு தெரியுமாடா இந்த பொண்ணை அப்படின்னு வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அவராக வந்து எதுவுமே கண்டுக்காமல் கம்முன்னு இருக்காரு. உடனே வீ வந்து டே வாங்கடா கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே போகிறாங்க. ஜங்குக்கும் போகிறாரு. இப்போது கிளாஸில் ஒரு பையனும் கூட இல்லை. இவன் வாங்கடா போகலான்னு மொத்த பசங்களும் வந்து வீ பின்னாடியே போயிட்டாங்க. நீங்களும் சரி கேன்டீனுக்கு போகலான்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறீங்க. நீங்கள் எழுந்துக்கும் முன்னே அந்த 2 பொண்ணு உங்ககிட்ட ஓடி வந்து ஹாய் என்னோடய பேர் வந்து எலினா, அப்புறம் இவ பேர் வந்து கீரா அப்படின்னு வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து என்னோடய பேர் வந்து லீ யாரா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. லீ யாராவா? அப்போது இந்த ஏ செக்ஷனில் லீசர்னு ஒரு பையன் இருப்பானே, அவனோட கசினா நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம் லீசர் வந்து என் அண்ணன் தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னோன்னே, என்ன சொல்கிற உங்கள் அண்ணனா? அச்சோ போச்சு போ அப்படின்னு வந்து 2 பேரும் அட் அ டைம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் என்னாச்சு? உனக்கு இந்த கிளாஸில் டயான்னு ஒரு பையன் இருப்பான் தெரியுமா? அந்த பையனுக்கும் உங்கள் அண்ணன் லீசருக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. அதாவது அந்த பையனுக்கு மட்டும் இல்லை, இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்குமே துள்ளி கூட செட் ஆகாது. விரோதியாக தான் இருப்பாங்க. நீ நானா தங்கச்சி வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து சேர்த்துக்கிற பற்றியா அப்படின்னு வந்து அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கேட்பீங்க, நீங்களே வந்து இப்போ தான் சேர்ந்தீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியணுன்னே. நாங்கள் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகும்போது அதை பற்றி தீர விசாரிச்சுட்டு தான் வந்து சேருவோம். அந்த மாதிரி நாங்கள் இதை பற்றி நல்லா தீர விசாரிச்சுட்டு நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவனுக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கேன்டீனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. லஞ்செல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து போய் 3 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு, சரி என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு நீங்களும் வந்து கேட்குறீங்க கீரா கிட்ட, அப்படி என்ன தான் ஆச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கீராவோ வந்து இந்தமாதிரி சொல்லுவாங்க, இந்த கிளாஸில் இருக்கிற பசங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் ரவுடி மாதிரி, ஆனாலே இந்த கிளாஸில் பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. மெயினாக அதனாலவே வந்து பொண்ணுங்க யாரையுமே வந்து இதில் சேர்க்க மாட்டாங்க இந்த கிளாஸில் மட்டும். ஆனால் மெயினான ரீசன் என்னென்னா, இந்த கிளாஸில் யூனான்னு ஒரு பொண்ணு படிச்சுருந்தா. நீங்களும் வந்து இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு வந்து யோசிப்பீங்க. ஒன்றே ஏன் என்னாச்சு அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா, யூனாவும் உங்கள் அண்ணன் லீசரோ வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி சீக்ரெட்டாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த கிளாஸ் பசங்களுக்கு தெரிஞ்சு யூனாவை போட்டு மாரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய்ட்டு வா, எங்கே போய்ட்டு வா, கடைக்கு போ, அப்படி போ, எங்களுக்கு இவ்வளோ வேலை பண்ணுற, அப்படி பண்ணுற, எங்களுக்கு டெஸ்ட்டு இது ஹோம்ஒர்க் பண்ணுன்ட்டு ஒரு மாதிரி குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யூனாவுக்கும் ஏன் வந்து புரியல. ஒரு கட்டத்தில் வந்து லீசரை லவ் பண்ணதுக்கு வந்து இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராமாவாகிடுச்சு, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே அவங்க போயிட்டாங்க. வேறு எங்கேயும் படிக்கிறாங்கன்னு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு வந்து இவளுங்க வந்து சொல்கிறாளுங்க. நீங்களும் வந்து ஆமாம் நம்ம அண்ணன் ஒரு வாட்டி எனக்கும் சொல்லியிருக்கான், ஆனால் இப்படி நடந்ததா அப்படின்ட்டு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன் லீசருக்கும் டயாங்க்கும் ஆகவே ஆகாதுன்னா, டயாங் வந்து ஒன் சைடாக யூனாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இது தெரிஞ்ச லீசர் வேணுட்டுமே யூனாவை தான் மலையில் உழ வச்சு டயாங்கை விட்டு ஒதுங்க வச்சதுனால அந்த வெறியில் வந்து டயாங் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் மெயின் காரணமாக நமக்கு தெரியல. நீங்கள் ஒன்றே சீச்சி எங்கள் அண்ணா அப்படிலாம் இருக்க மாட்டான், அவன் பேசுறதை பற்றி இப்படி பண்ணுறப்பல தெரியலையே, மேபி அவனுக்கு உண்மையிலே ஃபீலிங்ஸ் இருக்கலாம். என்கிட்ட எனக்கும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கான், ஆனால் எனக்கு தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு வந்து நீங்கள் தலையை சொல்லிடுறீங்க. லீசரையும் டயாங்கையும் பற்றி சொன்னோன்னா பொய்னே இருக்குது. அதேமாரி அங்கே ஜங்குக்குன்னு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் பார்க்க தான் சைலண்ட்டு, பட் மற்ற எல்லா வீடும் சைலண்ட்டாகவே முடிச்சிருவான். அதனால் அவங்ககிட்டயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த ஒட்டுமொத்த கிளாஸ் பாய்ஸ்கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நம்ம 2 பேர். இதெல்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் இந்த கிளாஸ்க்கே வரக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா எங்கள் 2 பேரும் இந்த கிளாஸில் தான் போட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் தனியாக மாற்றணும்னு நினச்சா பரவாயில்ல, எங்கள் கூட நீயும் மாட்டிக்கினேன் அப்படின்னு வந்து 2 பேரும் அட் அ டைம் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து எனக்கு இப்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லீசர் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கே இப்படின்னா நான் அவனோட தங்கச்சின்னு தெரிஞ்சால் என்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இது வந்து இவங்க 2 பேரும் யோசிக்கவே இல்லை. ஐயோ நான் எவ்வளோதான் போச்சு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் நேம்லேயே லீன்னு வேறு
இருக்குது, அவள் தான் மாட்டினேன், உன்னை யார் காப்பாற்றுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவளுக்கு 2 பேரும் சொன்னோடனே உங்களுக்கு பயமாயிடுது. இப்போ தான் வந்து உங்கள் அண்ணன் ஏன் அப்படி வந்து அங்கே சண்டை போட்டிருக்கான், அதுக்கு எதுக்காக இப்படி கத்தின்னு இருந்தான்னு உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஒருவேளை அவன் கேட்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து என்னை மாட்டினீங்கன்னு கேட்டிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பொண்ணு, அதாவது நீங்கள் அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க, அப்புறம் ஒரு பொண்ணு, 3 பொண்ணு, மற்றபடி கிளாஸில் அவ்வளோ பசங்க, எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் டேங்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அன்றைக்கி சும்மா அவர் மேலே எதுவும் இருந்திருக்காது, உங்கள் மேலே தான் கொட்டி இருந்திருக்கும். ஆனால் அதுக்கே கத்தாமூச்சா கத்தியிருப்பார். நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிஞ்சுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தலை மேலே கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணுறேன். மேபி இந்த ஸ்டோரியோட இன்ட்ரடக்ஷனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கும், அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்திருக்குமான்னு தெரில. ஆனால் போக போக சுவாரஸ்யமாக இருக்க வைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்க வைக்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, இல்லை நான் பேசுகிற வார்த்தை ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். நான் எதுவுமே தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன், நான் வந்து அதை திருத்திப்பேன். அதேமாரி வந்து அந்த 6 பேர் இருக்கீங்களே, அவங்களுக்கு ஒரு பேரை கூப்பிடு. அதேமாரி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு கொஞ்சம் தெரியப்படுத்த வைங்க. ஏன்னா வந்து எனக்குலாம் வந்து ஒரு 50 பெருசு, ஆனால் ஒரு 146 பேர் இருந்தாங்க, அதுவே அப்படி போயிடுச்சு. நான் தான் பண்ணுறது, சரி விடுங்க ஏன் சரி, நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய். வெயிட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து இங்கே காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்க்கலாம். அதில் நான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன், அதுக்கு போய் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ லைக் பண்ணுறேங்க. பாய்.